ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி கீரையில் அதிகளவான சத்துக்கள் இருக்குது. அதில் வர அந்த வாசனை காரணமாக நம்ம அதிக அளவில் உணவில் சேர்த்துக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முள்ளங்கி கீரையில் அந்த வாசனை வராத மாதிரி ஒரு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செந்தூர் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சின்ன சின்ன சேனலுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரோட சேர்ந்த முள்ளங்கி நம்மளுக்கு கிடைக்காது. கிடைக்கிறப்போ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிங்க. இந்த கீரை பொரியல் பண்ணும்போது முள்ளங்கி இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இதில் உள்ள கீரை உங்களுக்கு அந்த வாசனை தன்மை கம்மியாக இருக்கும். கீரையில் உள்ள முள்ளங்கியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொரியல் பண்ணும்போது இந்த தண்டையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. இதை தண்டை தனியாக கீரையை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டு ஈஸியாக வதங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. கூடவே கீரையையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகை சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொரியலை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து அது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி தண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முள்ளங்கி தண்டு வதங்கி வரதுக்கு டைம் ஆகும். அதனால் வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். தண்டு இந்த மாதிரி ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை பொரியலை பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே தான் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்காமல் நீங்கள் வதக்கி எடுத்தால் இந்த முள்ளங்கியோட வாசனை உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துக்காமல் இந்த கீரை பொரியலை பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு 2 தடவையாவது ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்குங்க. மூடி போட்டு வேக வைக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கீரை தண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். நம்ம இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முள்ளங்கியை விட முள்ளங்கி கீரையில் அதிகளவான சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதிக சத்துக்கு நிறைந்த இந்த முள்ளங்கி கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதால டாய்லெட் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். கூடவே சுகர் பேஷண்ட், கண் பார்வை குறைபாடு உள்ளவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கீரை பொரியலை உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி ஒரு தடவை இந்த கீரை பொரியலை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.